Hello friends, welcome back to TainisFlavor.com with me Renuka Kodiyarasan. இன்னைக்கு வந்துட்டு என்னோட நைட் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சமையல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பசங்களுக்கு பால் சூடாக்கி கொடுக்கணும். என் பையன் நைட்டு ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சிட்டு தான் தூங்குவான். ஸோ அவனுக்காக பால் வந்துட்டு சூடு பண்ண போகிறேன். நான் வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சிருவேன் சமையல் முடித்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறமா பால் சூடு பண்ணிட்டு இந்த பாத்திரத்தையும் சேர்த்தே கழுவிடுவேன். சர்க்கரை அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் போட்டுட்டு அவனுக்கு வந்து கொடுத்துருவேன். ஹார்லிக்ஸ் வந்து நம்ம டப்பாவை வாங்குறதோட இந்த மாதிரி பாக்கெட்டை வாங்கும்போது நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ 2 பேர்த்துக்கு வந்துட்டு ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மீதம் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே சேர்த்தே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருவேன். கொடுத்துட்டு மார்னிங் காஃபி குடிக்கிறதுக்காக காஃபி வந்து ஃபில்டரில் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் சின்ன காஃபி ஃபில்டர், இது என் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த காஃபி ஃபில்ட்ரு. இதில் வந்துட்டு இந்த மாதிரி மேலே இருக்க போர்ஷன் வச்சுட்டு இதுக்குள்ளே வந்துட்டு காஃபி தூள் இதுக்குன்னே தனியாக வந்துட்டு ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பவுடர் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறைய சேர்த்து தான் டிகாக்ஷன் வந்து நல்லா இருக்கும். சேர்த்து நல்லா நல்லா டைட்டாக வந்துட்டு இந்த காஃபி பவுடர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி காற்று போனால் ஒரு மாதிரி கட்டி ஆயிரும். இந்த இதை வந்துட்டு இதில் வச்சு நல்லா அழுத்தி வச்சுக்கிறணும். அப்போ தான் நமக்கு டிகாக்ஷன் வந்து நல்லா இறங்கும். இப்போ இதில் வந்துட்டு நல்லா கொதிக்க காய வச்ச தண்ணி வந்துட்டு ஃபுல் பண்ணிக்கிறலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு ஓவர் நைட் மூடி வைக்கும்போது நல்லா டிகாக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு இறங்கிடும். திரும்ப மார்னிங் வந்து இதிலே வந்துட்டு செகண்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் ஊற்றி வச்சு ஈவினிங் இது ஒரு நாளைக்கான பொடி. எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் டீ குடிப்பாங்க. என் பையன் மட்டும் பால் ஹார்லிக்ஸில் குடிப்பான். நாங்கள் வந்துட்டு நானும் எங்கள் அத்தையும் மட்டும் காஃபி வந்துட்டு குடிப்போம். எனக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கவுண்டர் டாப் ஏரியாவை எப்பயும் போல் க்ளீன் பண்ணிக்கிறலாம். இந்த க்ளீனிங் லிக்விட் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் அந்த க்ளீனிங் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது சும்மா வந்துட்டு ஷாம்பு, 1 ரூபா ஷாம்புவும் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கும் போதே ஸ்லாப்லாம் நல்லா வந்துட்டு பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா அடுப்பையை வந்துட்டு நைட்டே வந்துட்டு துடைச்சி விட்டுறலாம். ஸோ அடுப்புலேயே அதேவே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு காட்டன் துணி வச்சுட்டு துடைச்சி விட்டுக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடுப்பில் வந்துட்டு பாலை தான் சிந்தும் போது அப்பப்போ வந்துட்டு இந்த பிளேட் எடுத்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ சைடில் வந்துட்டு இந்த பிளாக்காக இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படி வைப் பண்ணி விட்ருவேன். அப்படியே அடுப்பு துடைக்கும் போதே சுற்றி வந்துட்டு கீழே உள்ள ஸ்லாப் எல்லாத்தையும் துடைச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், கிச்சனில் பாதியை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கிச்சன் ஃப்ளோர் தான். இதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே மாப் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் அமேசான்லேருந்து வாங்கினேன் நினைக்கிறேன், 800 ருபீஸ்க்கு. ஃபுல்லாக வந்துட்டு மாப் போட்டு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கற்பூரம் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டில் வந்துட்டு பல்லி அதுக்கப்புறம் கரப்பான் தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். எல்லா மூலையிலையும் வந்துட்டு இந்த மாதிரி பொடிச்சு அப்படி போட்டு விட்டுறலாம். சிங்க் ஏரியாவில் வந்துட்டு மீதம் உள்ள எல்லாத்தையும் தூவி விட்டுறேன். அப்போ கரப்பான் இதெல்லாம் வந்துட்டு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெட் சாக் பீஸு, இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணும்போது அப்பப்போ வந்து போட்டு விட்ருவேன். இது வந்து அலைஞ்சு போச்சு, அதனால் வந்துட்டு இப்போ போட்டு விட்டுக்கிறேன். ஜன்னல் சைடு போடும்போது நம்மளுக்கு வந்து எறும்பு தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். எறும்பு கரப்பானும் வராமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். இப்படி தான் இருக்குது. என்னோடய க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.